நீ என்ன சாப்பிடுற ரேஷ்மா? உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதே சொல்லுங்க அத்தா, நான் அதையே சாப்பிட்டுக்கிறேன். ஏன் உனக்கு பர்சனல் சாய்ஸ்ன்னு ஒன்றும் கிடையாதா? நான் என்ன சொல்கிறதோ அதையே தான் பின்னாடியே சொல்லுவியா? உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லு. வெளியே ஹோட்டலுக்கு சாப்பிட வந்தாச்சு, உனக்கு பிடிச்சது சாப்பிட்டா தான் நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்சதே நீ சாப்பிடணும்னு என்ன வந்துடுச்சு? எனக்கே உங்களை தான் பிடிக்கும். இதில் உங்களுக்கு பிடிச்சதானே எனக்கு பிடிக்கும். வேற ஏதாவது எனக்கு பிடிக்குமா என்ன? பிடிச்சவங்க கூட கொஞ்ச நேரம் டைம் கிடைக்காதான்ட்டு அவ்வளோ யோசிச்சுட்டு இருப்போம். இதில் பிடிச்சவங்க கிட்டத்திலே உட்கார்ந்துருந்தோம்னா பிடிச்சதை பற்றி ஏதாவது யோசிக்க முடியுமா என்ன? ஐயோ, குழம்பி போய் பேசுகிறேன். அத்தா என் கூட இப்படியெல்லாம் சாப்பிட வருவாங்கன்னு நான் நினச்சே பார்க்கல. ஆன்ட்டி பண்ணது ரொம்ப நல்லதாயிடுச்சு. சார், மேடம், என்ன சார் சாப்பிட்றீங்க? என்ன ஃபுட்டெல்லாம் இருக்கு? எல்லாமே இருக்கு சார். மெனு கார்டு தரேன், பார்க்குறீங்களா? மெனு கார்டெல்லாம் வேணாம், சிக்கன் நூடுல்ஸ் 2 எடுத்துட்டு வாங்க. ஏ ரேஷ்மா, எதுக்கு சிக்கன் நூடுல்ஸ் சொல்ற? அத்தா, உங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ் தானே நல்லா பிடிக்கும், அதான் நான் சிக்கன் நூடுல்ஸ் சொன்னேன். எனக்கு சிக்கன் நூடுல்ஸ் பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும்? என்ன தான் நீங்க, உங்க கூட நான் இருந்து வளர்ந்துருக்கேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுன்னு கூடவா எனக்கு தெரியாம இருக்குது? ஒரு தந்தூரி சிக்கன், அப்புறம் 2 சிக்கன் நூடுல்ஸ், அதுக்கப்புறம் லாஸ்டா பாயசம் இருக்கா? இல்ல மேடம், ஐஸ்கிரீம் அந்த மாதிரி தான் இருக்கு. சரி, ஓகே, 2 ஐஸ்கிரீம், 2மே பட்டர் ஸ்காட்ச். இவ என்ன எனக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா? வெளியே வான்னு கூப்பிட்டதே இவ என்னன்னு பார்த்தோம்னா அவ்வளவும் எனக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பிடிக்கும்னு தெரியலையே. இவ எப்படி என்ன இவ்வளோ நோட் பண்ணியிருக்கா எனக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்ட்டு? ஒன்றும் புரியல. இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேணும்னா நான் கூப்பிட்டு சொல்றேன். ஓகே மேடம். ஏய் ரேஷ்மா, என்ன எல்லாமே எனக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? உனக்கு என்ன பிடிக்கும் அதை ஆர்டர் பண்ணி நீ சாப்பிடு. வெளியே நீ ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டு வந்ததே உனக்கு மைண்ட் ஃப்ரீயா இருக்கணுங்கிறதுக்காக தான். அழுதுகிட்டு இருந்த, எதுக்கு அழுகுறேன்னு கேட்டோம்னா வெளியே போலான்னு. அதனால தானே உனக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். ஏன் தேவையில்லாம எனக்கு பிடிச்சதா ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? உனக்குன்னு பிடிச்சது ஏதாவது இருக்கதானே செய்யும். அது ஏதோ அதை ஆர்டர் பண்ணிக்கோ. நான் தான் சொல்லிட்டேன்ல, உங்களுக்கு பிடிச்சதுதான் எனக்கும் பிடிக்கும்ட்டு. அப்புறம் என்ன? ஆமா, எனக்கு என்ன ஐஸ்கிரீம் பிடிக்கும்னு கூடவா உனக்கு தெரியும்? தெரியுமே, உங்களுக்கு பட்டர் ஸ்காட்ச் தான் ரொம்ப பிடிக்கும். அது எப்படி இவ்வளோ அக்யூரேட்டா உனக்கு தெரியுது எனக்கு என்ன பிடிக்கும்ட்டு? அத்தா, அவ்வளோ தூரம் உங்களை நான் நோட் பண்ணிட்டு இருக்கேன். அது சரி. 1 செகண்ட், ஃபோன் வருது. ஷண்மு தான் கால் பண்றா. கொஞ்ச நேரம் என் கூட ஃப்ரீயா இருக்க விட மாட்டாளே. நச்சு நச்சுன்ட்டு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா, திமிரு பிடிச்சவ. அத்தா அத்தா அத்தா. சொல்லு ரேஷ்மா, 1 செகண்ட் பேசிட்டு வந்துடுறேன். அத்தா, நீங்க பேசுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஆனா நம்ம 2 பேரும் இங்க இருக்கத அவங்க கிட்ட சொல்ல வேணாம் ப்ளீஸ். ஏன் சொன்னா என்ன? சொல்ல வேண்டான்னு சொல்றேன்ல. ஏன் சொல்ல வேண்டான்னு சொன்னேன்ட்டு அதுக்கப்புறம் சொல்றேன். முதல்ல அட்டன் பண்ணி பேசுங்க. சரி, ஓகே. இவன் ஏன் சொல்லக்கூடாதுன்னு சொல்றா? ஹலோ. பாலா, எப்படி இருக்கீங்க? என்ன பண்றீங்க? சொல்லு ஷண்மு. இங்கதான் இருக்கேன், வெளியே இருக்கேன். என்னாச்சு? வெளியே இருக்கீங்களா? ஏன்? சும்மா, இன்னைக்கு லீவ் தான் ஆஃபீஸ், அதனால தான் வெளியே வந்திருக்கேன். யாரெல்லாம் வந்திருக்கீங்க? நீங்க மட்டுமா இல்ல ஃப்ரெண்ட்ஸோடயா? நான் மட்டும்தான் வந்திருக்கேன். சும்மா சாப்பிடலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி ஓகே. எப்போ வர்றீங்க? கேட்ட ஷண்மு, இடையிலலாம் லீவ் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோயேன். நீயும் டெய்லி இப்படி தான் கேட்டுக்கிட்டு இருக்க. இனிமே இந்த கொஸ்டினை என்கிட்ட வைக்காத. என்ன பாலா நீங்க? நான் மட்டும் இங்க தனியா இருக்கேன், உங்களுக்கு அது ஃபீல் இருக்கா இல்லையா? எல்லாம் எனக்கு புரியுதுதான் ஷண்மு, ஆனா என்ன பண்றது? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ ப்ளீஸ். வீட்ல அம்மா எப்படி இருக்காங்க, அப்பா எப்படி இருக்காங்க? அவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க. நீ என்ன சாப்பிட்ட? இனிமேதான் சாப்பிட. நீங்க? இப்பதான் ஹோட்டல்ல ஆர்டர் பண்ணிருக்க, இனிமேதான் கொண்டு வரணும். ஹோட்டல்ல இருக்கீங்க? ஆமா, உன்கிட்ட வெளியே வந்திருக்கேன்னு தானே சொன்னேன். சரி ஓகே, சாப்பிட்டுட்டு அப்புறமா கூப்பிடுறேன், சரியா? ஓகே பாலா, வச்சிடுறேன். வச்சிட்டாங்களா? ஆமா, வச்சுட்டாங்க. நீ எதுக்கு ரேஷ்மா அவகிட்ட போய் சொல்ல சொன்ன? நீ வெளியே வந்தோம்னா அவ ஏதாவது சொல்வான்ட்டு நினைக்கிறியா? ஷண்மு எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அவ யார பத்தியும் எதுவும் சொல்லலாம் மாட்டா. ஐயோ அத்தா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. நீங்க இருக்கையில ஒழுங்காதான் பிஹேவ் பண்றாங்க. நீங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்க பிஹேவியரே மாறுது. அத்தைக்கும் அதான் சுத்தமா பிடிக்க மாட்டேங்க அவங்கள. நீ எதோ சொல்லாத, சரியா? விடு. நீ என் கூட வந்தேங்கிறதுக்காண்டி அவ ஒண்ணுமே சொல்ல மாட்டா. நான் உன் பேச்ச கேட்காம எல்லாத்தையும் அவகிட்ட சொல்லி இருக்கணும். இப்போ நான் அவள்கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் எனக்கு கில்ட்டியா ஃபீல் ஆகுது. ஐயோ அத்தா, இப்ப மட்டும் நீங்க சொல்லி இருந்தீங்க வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். நீங்க உடனே வீட்டுக்கு பேக் பண்ணி கிளம்ப வேண்டியதுதான். அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ரேஷ்மா. நீ தான் தேவையில்லாம அவளை பத்தி தப்பா புரிஞ்சிருக்கன்னு நினைக்கேன். அவ பிஹேவியர் உங்களுக்கு தெரியல, அதனால நீங்க இப்படி பேசுறீங்க. நீங்க மட்டும் இப்ப என் கூட வெளியே வந்தேங்கிறத சொல்லியிருந்தீங்கன்னா அவ ஒரு பிஹேவ் பண்ணுவா. அதுக்கப்புறம் நீங்க இப்படி பேசுறீங்கன்னா ஓகே தான் நினைக்கிறேன். சரி விடு, லீவ் இட்.
ரொம்ப தான் சப்போர்ட் பண்றான். எவ்வளோ நாளைக்கு இந்த சப்போர்ட்டுன்னு பார்க்குறேன் நானும். சார், சொல்லுங்க. சிக்கன் நூடுல்ஸ் கொஞ்சம் லேட் ஆகும். சிக்கன் மட்டும் இப்போ கிரில் சிக்கன் வச்சிடவா இல்லை மொத்தமாக கொண்டு வரணுமா? இதை மட்டும் வச்சு நாங்கள் இதை மட்டும் சாப்பிட முடியுமா? நான்சென்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஏதாவது கேட்டோம்னா மொத்தமாக கொண்டு வர வேண்டினே, அதை என்ன தனித்தனியாக பிச்சு பிச்சு கொண்டு வர்றது? ஏய் ரேஷ்மா இல்லைங்க, பிரச்சனை இல்லை, மொத்தமாகவே நீங்கள் கொண்டு வாங்க. ஓகே சார், சாரி மேடம். நான்சென்ஸ். ரேஷ்மா, என்ன பாலா? என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? அவங்க கொஞ்சம் லேட் ஆகும் தானே சொல்றாங்க. உனக்கு எப்படி வேணும்னு தானே கேட்காங்க. அவங்க என்ன சிக்கனை வச்சுட்டு இப்போ நீங்கள் இதை சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் நூடுல்ஸ் தரேன்னா சொல்றாங்க. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க? வெளியே எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி பண்ணு. நீ போய் ஷண்முவோட பிஹேவியரை சொல்லிட்டு இருக்கியா? உன்னோட பிஹேவியரே தப்பா இருக்கு. ஃபர்ஸ்ட் யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும்னு நீ படிச்சுக்கோ, அதுக்கப்புறம் நீ அடுத்தவங்கள சொல்லு. ஷண்முவோட பிஹேவியரை பத்தி இவ சொல்றா. இவ பிஹேவியரே முதல்ல இப்படிதான் இருக்கு. ஏன்டா வெளியே வந்து சாப்பிட வந்தோன்ட்டு இருக்கு. பேசாம ரூம்ல இருந்திருக்கலாம். சா, எப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. வேலை செய்யறவங்களா இவன் இருக்கு என்ன அவ்வளோக்களே கிடக்குறாங்க. நான்சென்ஸ். இப்ப எதுக்கு இவர் இப்படி கத்திட்டு போறாரு எனக்கு ஒன்றும் தெரியலையே. சா, ஒரு வார்த்தை அந்த வேலை பார்க்குற பொண்ணை நான் பேசிடக்கூடாதா? அதுக்கு மட்டும் இப்படி பண்ணிட்டு இருக்காரு. ஓ, கண்ட்ரோல் கண்ட்ரோல். ஐயோ, என்னதான் பண்ணாலும் என்னோட ஆங்கரை கண்ட்ரோல் பண்ணவே முடியலையா? இதனால இவர் வேற இப்படி பிஹேவ் பண்ணிட்டு போறாரு என்கிட்ட. இவர்கிட்ட இம்ப்ரெஸ் ஆகணுங்கிறதுக்காண்டி இவரை நான் வெளியே கூட்டிட்டு வந்து அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும்ட்டு ஒன்று ஒன்றா ஆன்ட்டி கிட்ட கேட்டு எல்லாத்தையும் நான் ஆர்டர் பண்ணோம்னா ஒரு நிமிஷத்துல நானே எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டேனே. இப்போ இவரை வேற நான் சமாதானப்படுத்தணுமா? இது எனக்கு பெரிய டாஸ்கா இருக்கு. பாலாத்தா, 5 minutes. ஷா, அந்த கொண்டு வர்ற பிள்ளை தான் இப்படி கடுப்பேத்துதுன்னு பார்த்தா இவர் அதுக்கு மேலே என்ன கடுப்பேத்திட்டு இருக்காரு. இங்கே வந்து ஷண்முவை பற்றி ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு கெட்டதை உண்டு பண்ணி இவர் மைண்டில் எல்லாத்தையும் ஏற்றலான்னு பார்த்தோம்னா கடைசியில் என்னை பற்றியே கெட்டது நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ ஏன்டா இங்கே வந்தோன்ட்டு தான் இருக்கு. பாலா மட்டும் வரட்டும், எப்படியாச்சும் சாரி கேட்டு கன்வின்ஸ் பண்ணிடணும். அத்தா, சாரி. சாரியா? என்கிட்ட எதுக்கு சாரி சொல்ற? இல்லத்தா, நான் பிஹேவ் பண்ணது ரொம்ப தப்பா இருக்கு. நான் அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கவே கூடாது. வீட்டில் தான் தெரியும்ல நான் யாருக்கிட்டையும் கோவமே பட மாட்டேன்ட்டு. இப்போ என்னன்னே தெரியல, சடனாக இப்படி ஒரு கோவம் வந்துடுச்சு. எதுவும் நீங்கள் தப்பா நினச்சிக்கிடாதீங்க. என்கிட்ட சொல்லாத, இந்த சர்வ் பண்ற பொண்ணுகிட்ட சொல்லு சாரி. அத்தா, அவகிட்ட போய் எப்படி நான் சாரி சொல்ல முடியும்? அவ வேலைக்கார பொண்ணு. வேலைக்காரங்கன்னா ஈஸியா உனக்கு? யாருனாலும் ஹர்ட் பண்ற மாதிரி பேசிடுவியா? இங்க பாரு, இந்த மாதிரி பேசுற பிஹேவியர் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஃபர்ஸ்ட் அதை மாத்து நீ. சரி அத்தா, அவ வரட்டும், நான் அவகிட்ட சாரி கேட்க. நீங்க முதல்ல நார்மலா என்கிட்ட பேசுங்க. நான் நார்மலா தான் பேசிட்டு இருக்கேன், நீ தான் ஏதோ மைண்ட்ல வச்சுக்கிட்டு பேசுற மாதிரி இருக்கு. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு தான் வெளியே வந்தேன். வெளியே வந்ததே பெரிய இதா இருக்கு இப்போ எனக்கு. சரி கூல், நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. ஓகே கூல், இதை இப்படியே விட்டுறலாம். சரிங்க அத்தா. இனிமே இவர்கிட்ட இப்படி கோவமே நம்ம பற்றவே கூடாது.